லீலா, என்ன அமைதியா வர? கவலைப்படாத, வருணுக்கு ஒன்னும் ஆகாது. நிச்சயம் குணமாயிடுவான். எப்படிங்க? வருணோட உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. டாக்டர் வேற என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. லீலா, அவன் 2 நாளா சாப்பிடாம தூங்காம இருந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. மத்தபடி அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ வேணா பாரு, இன்னைக்கே வருணோட ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நைட்டே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்லுவாரு. நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. என் பையனுக்கு மட்டும் ஏங்க இப்படியெல்லாம் நடக்கணும்? அவன் சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா இருந்தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் முகத்துல நான் சிரிப்பை பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேங்க. வருண் சாரா மேல இவ்ளோ அன்பு வச்சிருப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளுக்கே நான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அவன் ஆசைப்பட்டான்னு சாராவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் வருண் நிலைமை இன்னும் மோசமாயிருக்கும். அந்த பொண்ணு சாரா அவ்வளவு நல்லவே இல்லம்மா. வெண்ணிலா தான் வருணுக்கு ஏத்த பொண்ணு. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடுமா, நீ ஃபீல் பண்ணாத. இல்லைங்க, எனக்கு என் பிள்ளைய இப்படி பாக்குற சக்தி இல்லைங்க. அவன் சீக்கிரம் குணமாக நான் மடிப்பச்சி எடுத்து வேண்டிக்க போறேங்க. என்ன? எனக்கு என் பையன் உயிரை தாங்க முக்கியம். இருங்க, நான் மடிப்பச்சை எடுத்துட்டு வரேன். அம்மா, இங்க பாருக்கா. என்னம்மா நீங்க போய் மடிப்பிச்சை எடுக்கிறீங்க? வருணுக்கு உடம்பு சரியில்லை. அவன் உடம்புக்கு நல்லா ஆகணும்னு தான் மடிப்பிச்சை ஏந்தி சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கு. உங்களால முடிஞ்சதை போடுங்க. என்னமா பேசுறீங்க நீங்க? அக்கா எடுத்து போடுக்கா. வாங்க போலாம். லீலா, நீ போயிட்டு இரு, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ அம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தாம்மா இருந்தேன். என்னம்மா இதெல்லாம்? நீங்க போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்னம்மா கஷ்டம் வந்துச்சு உங்களுக்கு? என் பையன் வருண் ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு முடியாம இருக்கான். அவன் சீக்கிரமா குணமாகணும். அதுக்காக தான் மடிப்பிச்சை எடுத்தேன். இத அம்மனுக்கு காணிக்கைய வச்சு என் பையன் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்கம்மா, கண்டிப்பா பண்ணிடுவோம். என்னமாச்சு? ஒன்னும் இல்ல, நைட் எல்லாம் தூங்கல, அதான் லைட்டா மயக்கம் வந்துருச்சு. என்ன இவங்க 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க? லட்சுமி யாருன்ற உண்மை லீலாவதிக்கு தெரிஞ்சிட்டா? ஐயோ, லீலாவதி தான் என் மனைவின்னு லட்சுமிக்கு தெரிஞ்சிருக்குமா? இப்ப என்ன பண்றது? நான் உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏதோ ரொம்ப கவலையோட சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமா, நைட்டெல்லாம் தூங்கலன்னு சொல்றீங்க. இப்படி தனியா வந்திருக்கீங்க, கூட யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லைங்க, நான் என் வீட்டுக்காரோட தான் வந்தேன். வீட்டுக்காரரா? அவர் எங்கம்மா? இங்கதான் போன் பேசிக்கிட்டு இருந்தாரு. அம்மா, உங்க வீட்டுக்காரு பேர் என்னன்னு சொல்லுங்க. நான் வேணும்னா எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். அவர் பேரு அம்மா. வாங்க. அம்மா, உங்க பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சதுமா. உங்க பையன் சீக்கிரமே குணமாயிடுவாரு. அந்த ஆத்தா உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. அவளை நம்புங்க, எல்லாமே சரியாயிடும். சரிங்க, ரொம்ப நன்றி சாமி. சரிங்கம்மா. உங்க பையனுக்காக தான் வேண்டிட்டு இருந்தீங்களா? என்னமாச்சு? என் பையன் உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதான் அவனுக்கு சரியாகணும்னு மடிப்பிச்சை எடுத்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. உங்க பையனுக்கு ஒண்ணுமே ஆகாது, சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. சரி, நீங்க இப்படியே உட்காருங்க, உங்களுக்கு நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். லீலாவதி, என்னமாச்சு? ஒன்னும் இல்லைங்க, திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. ஆனா இப்ப பரவாயில்லைங்க. சரி சரி, வா போலாம். கொஞ்சம் இருங்க, ஒரு அம்மா எனக்கு உதவி பண்ணாங்க.
தண்ணி வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அவங்க வந்துட்டோம், சொல்லிட்டு போலாம். இல்ல லீலாவதி, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நம்மள வர சொல்லி ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் போலாம் வா. ஹாஸ்பிடல் டைம் ஆயிடுச்சு, வா. சரி சரி வாங்க போலாம். எங்க அந்த அம்மா காணோம்? ஹலோ, எதாவது எமர்ஜென்சியா? எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள். வேலை விஷயமா என்னால் ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது. சார், உள்ள ஃபோனால பேசக்கூடாது. டாக்டர் திட்டுவாங்க, வெளியே போய் பேசுங்க. சாரி. நான் ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீங்கள் பார்த்துக்கோ. ஹலோ. டாக்டர், என்னாச்சு? பதட்டப்படாதீங்க. பேஷண்ட் இப்போ தான் கண் முழிச்சிருக்காரு. நான் போய் பார்க்குறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கடவுளே, வருண் நல்லாயிடணும். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அக்கா, இந்த நேரம் பார்த்து கௌதம் மாமா எங்க போனாருன்னு தெரியலையே. எங்க போறாரு? வந்துருவாரு. ஃபோன் தானே பேச போயிருக்காரு. டாக்டர் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ பொறுமையா இரு. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? இனி பயப்பட தேவையில்லை. அவர் கண் முழிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் அவரை வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். நீங்கள் அங்கே வந்து பாருங்கள். அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாருன்னா, ஸ்ட்ரகிள் ஆனார்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. நர்ஸ் பக்கத்தில் தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு, நான் அதை அட்டன் பண்ண போகணும். அட்டெண்டர் நீங்கள் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். டாக்டர், அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாமா? 2 நாளாக எதுவும் சாப்பிடாம இருந்திருக்காரு. அவருக்கு உடனே சாப்பாடு கொடுக்க வேண்டாம். லிக்யூட் ஐட்டமாக கொஞ்சமாக கொடுங்க. ஓகே? வருண், வருண், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க நல்லா இருப்பீங்க. வருண், நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? வருண்.